السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. خير. الحمد لله. இன்றைய பாடத்தில் உத்ஹியா சம்பந்தப்பட்ட சட்டங்கள், மசாயில்கள், இன்னும் விளக்கங்கள், அதனுடைய சிறப்புகள், அதனை கொடுக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அவர் எந்த விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட சில விடயங்களை சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். உத்ஹியா என்று சொல்றது அல்லாஹுக்காக வேண்டி பிறநாளுடைய நாள், அதனை அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் ஆடு மாடு ஒட்டகங்கள் இருந்து ஒரு பிராணியை அறுத்து பலியிடுவது. هي ما يذبح من النعم تقربا إلى الله تعالى من يوم العيد إلى آخر أيام التشريق. பிறநாளுடைய நாள், அதனை அடுத்து வரக்கூடிய 11, 12, 13வது பிறை அசர் வரைக்கும் உள்ள நேரத்தில் பிறநாளுடைய நாள், அதனுடைய பிறநாள் தொழுகைக்கு பின்னாலும் அதனை அடுத்து 2 ஹுதுபாக்கள், அந்த நேரம் முடிந்ததற்கு பின்னால் இந்த அமல் ஆரம்பித்து 13வது பிறை அசருடைய தொழுகை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமல். இதற்குரிய ஆதாரம் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். உங்களோட ரப்பை தொழுததற்கு பின்னால். அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இந்த இடத்துல தொழுகை என்றால் ஈதுல் அத்ஹாவ தொழுகையை தொழுததற்கு பின்னால் வன்ஹர், அறுத்து பலியிடுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாறு எங்கிருந்து வந்துச்சு அப்படி என்றா, ஹதரத் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிம் அஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் எங்களுடைய உம்மத்துக்கு இது ஒரு ஷரீஅத்தாக ஆக்கினான். فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك. மகனே, நான் கனவில் உன்னை அறுத்து பலியிடுவதாக கண்டேன், உன்னுடைய கருத்து என்ன என்று மகன்கிட்ட மஷூரா கேட்குறாங்க. ஃபந்தூர் மாதா தரா. எனக்கு எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு. மகன் அறுக்கும்படி சொல்ல வாப்பா மகனை ஒரு கற்பாறையில் வைத்து, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்தியால் அல்லாவின் உத்தரவுக்கு முன்னால் என் மகனும் பெரிது அல்ல என்று சொல்லி கத்தி களத்தில் வைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் பொறுமையை சோதித்தான். அங்கே கத்தி அறுபடவில்லை. அங்கிருந்தான் இந்த உத்ஹியாவுடைய வரலாறு ஆரம்பிக்கப்பட்டது. அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு ஆட்டை அனுப்பி அதற்கு பகரமாக இதனை அறுத்து பலியிடுமாறு சொன்னான். அன்றிலிருந்து அல்லாஹ் இந்த அமலை கபூல் செய்து இந்த உம்மத்துக்கு ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான். எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ضحى النبي صلى الله عليه وسلم كبشين أقرنين أملحين. வெள்ளையும் கருப்பும் கலந்த கொம்புள்ள 2 செம்மறி ஆடுகளை உத்ஹியா கொடுத்ததாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் தபஹ பஅத ஸலாஹ், யார் பெருநாள் தொழுகைக்கு பின்னால உத்ஹியாட அமலை செய்வாங்களோ, ஃபக்கத் தம்ம நுசுகு, அவர் அந்த அறுப்பை பூர்த்தியாக செய்துட்டார். வ அஸாப சுன்னத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய வழிமுறையையும் செய்துட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹர் அமலன் அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகித் தம். பிறநாளுடைய நாளில் நாங்கள் புத்தாடைகள் அணிந்து நறுமணங்கள் பூசி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதோ இதுவெல்லாம் எங்களுக்கு மத்தியில். ஆனால் அன்றைய நாளில் அஹப்ப இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் இருக்குமெண்டா மனிதர்கள் செய்கிற அமல்களில் இஹ்ராகுத் தம், ஒரு மிருகத்தை அறுத்து இரத்தம் ஓட செய்வதுதான் அல்லாஹ்க்கு விருப்பமான அமல் என்றாகும். அது மட்டுமா, وَإِنَّهَا لَتَأْتِي يَوْمَ الْقِيَامَةِ بِقُرُونِهَا وَأَشْعَارِهَا وَأَظْلَافِهَا. அந்த மிருகங்கள் நாளை கயாமத்துடைய நாளில் கொம்புகளுடனும் முடிகளுடனும் குளம்புகளுடனும் அல்லாஹ் தஆலா நன்மையோடு கொண்டு வந்து அந்த மனிதனிடம் சேர்ப்பான். எந்த அளவுக்கு சிறப்பண்டா, அந்த இரத்த சொட்டு பூமியில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் இவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். وَإِنَّ الدَّمَ لَيَقَعُ مِنَ اللَّهِ بِمَكَانٍ قَبْلَ أَن يَقَعَ مِنَ الْأَرْضِ.
பூமியில் விழுவதற்கு முன்னாலே இந்த எல்லா செயல்களும் அல்லாஹ்வை போய் சேரும், மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற கருத்துப்பட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால் இந்த அமலுடைய பெருமதியை நாங்கள் விளங்க வேண்டும். இது எந்த உலமாக்களும் கருத்து வேறுபட்ட ஒரு அமல் அல்ல. அல் இஜ்மா கத் அஜ்மா அல் உலமா அலா மஷ்ரூஇயத்திஹா. எல்லா உலமாக்களும் இது ஷரீஅத்னு சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த உத்ஹியாவுடைய அமல் ஷரியத் ஆக்கப்பட்டதுடைய ஆரம்பம் என்னன்னா, குர்ஆன்ல இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் சொல்லப்பட்டது. ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இப்னு மாஜா முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், சஹாபாக்கள் கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அதாஹி, இந்த உத்ஹியான்னு சொன்னா என்ன? நபி அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களோட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை, அங்கிருந்து தான் அல்லாஹ் கொண்டு வந்தார். சஹாபாக்கள் திரும்ப கேட்டாங்க, ஃபமா லனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், அதில் எங்களுக்கு என்ன இருக்குது? இந்த உத்ஹியா கொடுக்கறதால எங்களுக்கு என்ன யா ரசூலல்லாஹ்? நபி அலைஹிஸ்ஸலாம் விளங்கப்படுத்தினாங்க, பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அந்த மிருகத்தின் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் தாலா ஒரு நன்மையை கொடுக்கிறான். திரும்ப கேட்டாங்க சஹாபாக்கள், ஃபஸ்ஸூஃபு யா ரசூலல்லாஹ், அந்த மிருகத்தின் உடம்பில் இருக்கிற தோல் என்ன யா ரசூலல்லாஹ், அதனால் என்ன கிடைக்கும்? அலைஹிஸ்ஸலாம் விளங்கப்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிகுல்லி ஷஅரத்தின் மினஸ் ஸூஃபி ஹஸனா, அந்த உடம்பில் இருக்கும் தோலுக்கு மேலால் இருக்கிற ஒவ்வொரு முடிக்கும் நன்மையை கொடுக்கிறான் என்றாங்க. அதனால் பெருமதி வாய்ந்த ஒரு அமல், நாங்கள் யாரும் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் இது ஷரியத்தாக்கப்பட்டுச்சு? இதனுடைய ஹிக்மத் என்ன என்று பார்த்தா, பல ஹிக்மத்தில் சுருக்கமாக பார்ப்போம். ஒன்று, ஷுக்ருல்லாஹி அலா நிஅமிஹில் முத்தஅத்திதா, அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற பலதரப்பட்ட நிஅமத்துக்கு, அருட்கொடைகளுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது. அதுலேயும் குறிப்பாக இந்த உத்ஹியால என்ன விசேஷம்? ஹுசூஸன் அலா நிஅமத்தில்லாஹி அலைஹி பில் மால், அவருக்கு அல்லாஹ் பண வசதியை கொடுத்திருக்கிறான். எனக்கு பண வசதி அல்லாஹ் தந்திருக்கிறான், அதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நான் இதனை கொடுக்கிறேன். இரண்டாவது என்ன சிறப்பு, என்ன இதனுடைய நுணுக்கங்கள்? ஒன்று, தக்ஃபீரு ஸய்யிஆத், மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். சிறிய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். மூன்றாவது, அத்தவ்ஸிஅத்து அலா உஸ்ரத்தில் முதஹி வ கைரிஹி, அல்லாஹ் தாலா இந்த உத்ஹியா கொடுக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தில் பெரிய ஒரு பரக்கத்தை ஏற்படுத்துகிறான், விசால தன்மையை ஏற்படுத்துகிறான். அடுத்தது, இத்ஆமுல் ஃபுகராஇ வல் முஹ்தாஜீன பிஸ்ஸதகத்தி அலைஹிம், இவர் உத்ஹியா கொடுப்பதன் மூலமாக ஏழைகள், தேவையுள்ளவர்கள் இதனை ஒரு சதக்காவாக, அவர்களுடைய அன்றைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சதக்காவாக பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த அமலின் மூலமாக இன்னொரு விசேஷம் இருக்கிறது, அத்தர்பியத்து அலல் உபூதிய்யா, நான் அடிமை, அல்லாஹ் என் எஜமான், அவன் எனக்கு அறுக்க சொல்லியிருக்கிறான், எனவே நான் இதனை செய்கிறேன் என்று ஒரு சரண்டர் ஆகிற முக்கியமான ஒரு இபாதத் இது. இது வாஜிப் இல்லை, சுன்னா முஅக்கதா. ஆனாலும் என் இறைவன் எனக்கு சொல்லிருக்கிறான், அந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு சட்டம், நான் இதனை அல்லாஹ்வுக்காக சுன்னத் என்றாலும் வாஜிபை போல செய்வோம் என்று ஒருவர் பணிந்து போவது இந்த இபாதத்திலே இருக்கிற ஒரு விசேஷத்தன்மை. கடைசியாக, அத்தகர்ருபு இலல்லாஹி தஆலா பிம்திசாலி அவாமிரி, அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடன் நெருங்கிறது. அல்லாஹ்வுடைய ஏவல் எங்களுக்கு என்ன? இராகத்து தம், இரத்தம் ஓட்டுறது. அல்லாஹ் ஒரு மிருகத்தை அறுத்து இரத்தம் ஓட்ட சொல்லியிருக்கிறான், எனவே அதற்கு நான் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய ஏவலை எடுத்து நடக்கிறேன். அன்பான சகோதரர்களே, இந்த இடத்தில் முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டும் என்று உம்மத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிழையான ஒரு கன்செப்ட். இந்த உத்ஹியாட அமல் என்றது 365 நாட்களில் வெறுமனே 4 நாட்கள் 361 நாட்கள் வேண்டிய நியத் வைக்கலாம். உத்ஹியாண்ட நியத் வைத்தால் செல்லுபடியாகாது, இந்த சிறப்புகள் கிடைக்காது. ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னன்னா, பல ஊர்களில் உத்ஹியாவுடைய காலம் வந்தால் பணங்கள் சேகரிக்கப்பட்டு அவைகளின் மூலமாக அந்த மிருகங்கள் வாங்கப்படாமல் அவைகளை ஏழைகளுக்கு குமர் காரியங்கள் முடித்து வைப்பதற்காக
மேல் படிப்பு தொடர உள்ள மாணவர்களுக்காக விதவைகள், பராமரிப்பு இல்லாதவர்கள், அனாதைகள், வீடு இல்லாதவர்கள், கடை தொழில் வசதி இல்லாதவர் என்று சொல்லி அந்த பணங்கள் சேகரிக்கப்பட்டு பலர்களின் தேவைகள் இங்கே பூர்த்தியாக்கப்படுகிறது. வெறுமனை இறைச்சி பார்சலின் மூலமாக அது எத்தனை கிழமைக்கு தான் இருக்க போகிறது என்று புத்தியை போடுகிறார்கள். நல்லா நாங்கள் விளங்க வேண்டிய ஒன்றுதான், நபியை விட நாங்கள் யாரும் சிறந்தவர்கள். அவர்கள் சமூக தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது மதீனாவுக்கு. வறுமை, மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அந்த மதீனத்து மண்ணில், எங்களுடைய நாட்டில் அரிசியை போல அவர்களுடைய பிரதான உணவாக ஈத்தப்பழமும் கோதுமையும் இருந்தது. நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த சஹாபாக்களை பார்த்து வழிகாட்டல்ல, உங்களோட உத்ஹையாவை நிப்பாட்டி விட்டு அதுக்கு பாரமாக எல்லோரும் கோதுமையையும் இந்த டேட்ஸையும் சேகரித்து வைங்கன்னு சொல்லல. மாற்றமாக சஹீஹ் முஸ்லிம் ரிவாயத் வருது, உத்ஹையாவை அந்த வருஷம் கொடுக்கும்படி தர்கீப் சஹாபாக்கள் மிச்சம் ஆர்வம் ஊட்டினாங்க. இந்த அளவு கண்டா அந்த காலம் எங்களை போல உத்ஹையாவை எவ்வளோ நேர காலம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மாதிரியும் ஏற்பாடுகள் இருக்கல்ல. அது மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்ஹையாவுடைய இறைச்சி பார்சலை ஒருவரின் வீட்டில் 3 நாட்களுக்கு மேலால் வைப்பதை தடை செய்தார்கள். எல்லோரும் எடுத்து சேமிப்பார்கள். எனவே போக வேண்டிய எல்லோருக்கும் பங்கு போக மாட்டாது, ஏற்கனவே பஞ்சம் இருக்கிறது என்ற ஒரு காரணத்தில் தடை செய்தார்கள். 3 நாட்களுக்கு மேல் வைக்கிறது ஹராம். பின்னால் ஷரியத் இன்று வரைக்கும் மாற்றப்பட்டிருக்கிறது. அது ஒரு வருடம் வரைக்கும் உத்ஹையாவுடைய இறைச்சியை வைக்கலாம். அன்பானவர்களை, என்ன சொல்ல வருகிறது என்றால், அந்த இடத்தில் புத்தியை போட்டால் அந்த இறைச்சை உத்ஹையாவை அறுப்பதை விட நல்ல வேற காரியங்களில் ஈடுபடுவது, ஒரு வீட்டுக்கு ஃபேமிலி பெக்காக அவர்களுடைய 3 நேர சாப்பாட்டுக்குரிய சாமான்களை வாங்கி கொடுக்கிறது உண்மையில் புத்தி சொல்லும் சிறப்பென்று. ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் இதனை விரும்பவில்லை. இந்த காலத்தில் யாரும் இதற்கு தலையை போடாமல் எவ்வளவு கல்யாணங்கள் லட்சக்கணக்கில் நடைபெறுகிறது, அதனை தடுத்து பேச யாரும் இல்லை. இவ்வளவு முக்கியமான இபாதத்தை தடுக்க முயற்சி செய்கிறார்கள். நாம் யாரும் விட்டுக் கொடுக்க கூடாது. இதனால தான் وَلِهَذَا كَانَ ذَبْحُ الْأُضْحِيَّةِ أَفْضَلَ مِنَ التَّصَدُّقِ بِثَمَنِهَا عِنْدَ جَمِيعِ الْعُلَمَاء. எல்லா உலமாக்களிடத்திலையும் ஒரு பார்சலாக பெக் பண்ணி கொடுப்பதை விட இந்த மாட்டின் விலையை ஒரு மனிதனுக்கு கவராக கொடுப்பதை விட நீங்கள் சதகாவாக இதை வைத்து உங்களோட கஷ்டங்களை தீர்த்து கொள்ளுங்கள். மினத்தஸத்துகி பிஸமனிஹா, அந்த பெருமதியை சதகா செய்வதை விட உத்ஹையாவுடைய மிருகத்தை அறுப்பதுதான் சிறந்தது என்பதில் எல்லா உலமாக்களும் இருக்கிறாங்க. வகுல்லு மா கானத்தில் உத்ஹையா அக்லா வ அஸ்மன் வ அதம், எவ்வளவுக்கு அந்த உத்ஹையாவுடைய மிருகம் விலை கூடியதாக, கொளுத்ததாக, குறைகள் இல்லாமல் பூர்த்தியானதாக இருக்குமோ கானத் அஃதல், அவ்வளவுக்கு சிறப்பாக இருக்கும். வலிஹாதா கான ஸஹாபத்து ரலியல்லாஹு அன்ஹும் யுஸம்மினூன அல்-அதாஹி, இதனால தான் சஹாபாக்கள் உத்ஹையாவுடைய மிருகங்களை கொழுக்க வைப்பார்கள். புகாரியில் முஅல்லகாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யஹ்யா இப்னு ஸஈத் ரஹிமஹுல்லாஹ் அபு உமாமா ரஹிமஹுல்லாஹ் மூலமாக கேட்டதாக சொல்றாங்க, குன்னா நுஸம்மினுல் உத்ஹையத பில் மதீனா, மதீனா மண்ணில் நாங்கள் நேர காலத்தோடைய மிருகத்தை வாங்கி நல்லா கொழுக்க வைப்போம். முஸ்லீம்களும் வகானல் முஸ்லிமூன யுஸம்மினூன், இதே மாதிரி மிருகங்களை வாங்கி கொழுக்க வைப்பாங்க. ஏன் இப்படி செய்வாங்கண்டா, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிடைத்த பிள்ளையை உடனடியாக அல்லாஹ் அறுக்க சொல்லவில்லை. கொஞ்சம் விளையாடும் வயது வரும்போது தான் அல்லாஹ் அந்த பிள்ளையை அறுக்க சொன்னார். இது மனதுக்கு ஒரு பாரம். இது போல நானாகவே அந்த மாட்டை நேர காலத்துடன் வாங்கி நான் அதற்கு சாப்பாடு போட்டு நான் தண்ணீர் கொடுத்து கொஞ்ச காலம் அன்போடு பாசத்தோடு பார்த்து இப்போ அறுக்கும் பொழுது உண்மையில் மனதுக்கு பாரமாக இருக்கும். ஆனால் இன்று முந்தி நாளைக்கு வாங்கிடுறாங்க, அடுத்த நாளைக்கு அறுத்து போடுறாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எந்த உணர்வு அன்னைக்கு வந்ததோ அதனுடைய கடுகு அளவு கூட வராமல் இருக்கிறது. அடுத்த விடயம், உத்ஹையாவுடைய சட்டம் சம்பந்தப்பட்டதில் உலமாக்கள் 2 கருத்துக்களாக பிரிகிறாங்க. வாஜிபா சுன்னத்தா என்றா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹம்பலி மذهب, மாலிகி மذهب, 3 மذهبங்களுடைய கருத்து என்னன்னா, ஹிய சுன்னா முஅக்கதா ஃபீ ஹக்கில் மூசிர் வலா தஜிப், வசதியான ஒருவருக்கு சுன்னா முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாகும், அது வாஜிப் இல்லை.
எந்த அளவுக்கு யாருக்கண்டா உத்ஹியா சுன்னத் யாருக்கண்டா மின் அஹ்லில் மதாயினி வல் குரா வ அஹ்லிஸ் ஸஃபர் வல் ஹதர். அவர் பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, அவர் சிட்டியில் இருந்தாலும் சரி, வல் ஹஜ் பிமினா வ கைரிஹி, அவர் ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜியாக இருந்தாலும் சரி. எந்த அளவுக்கு என்றால் மன் கான மஅஹு ஹதியுன் வ மன் லம் யகுன் மஅஹு ஹதி, ஹஜ்ஜுக்கு போனால் அதிகமாக தமத்து என்ற முறையில் தான் ஹஜ்ஜு செய்வாங்க. நேரத்தோடு போய்ட்டு உம்ராவை செஞ்சுட்டு இஹ்ராமை கலைஞ்சிட்டு திரும்ப ஹஜ்ஜுடைய அமல் ஆரம்பிப்பாங்க. இப்படி திரும்ப ஆரம்பிக்கிற நேரம் மக்காவில் இருந்து ஒருவர் ஹஜ்ஜுடைய அமல் ஆரம்பித்தா அவர் ஒரு ஆட்டை தம்மாக குற்றப்பரிகாரமாக அந்த இடத்திலே கொடுக்குவது கட்டாயம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒரு ஆட்டை ஹதி கொடுக்கிறதாக இருந்தால் அப்படி உள்ளவர் கூட வேறவா இன்னொரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ கொடுப்பது உத்ஹியா என்ற ரீதியில் அவருக்கும் சுன்னத். அவர் தம் கொடுக்கலாம், உத்ஹியான்றது அவருக்கு இன்னொரு சுன்னத்ன்றாங்க. ஆனால் ஹனஃபி மத்ஹப் சொல்றாங்க இல்லை, வாஜிபத்துன் அலல் காதிர், யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவங்க உத்ஹியா கொடுக்கறது கட்டாயம் என்று சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறோம் ஏன் இது கட்டாயம் இல்லைன்னா, சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, இதா தஹல அல் அஸ்ர் வ அராத அஹதுக்கும் அன் யுضحي, துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் வந்து உங்களில் ஒருவர் உத்ஹியா கொடுக்க நாடினால், நபி அலைஹிஸ்ஸலாம் அராத என வார்த்தையை பாவித்தாங்க, கொடுங்க நல்ல. ஒருவர் நாடினா ஃபலா யமஸ்ஸ மின் ஷஅரிஹி வ பஷரிஹி ஷைஆ, அவர் தன்னுடைய முடிகளையோ தன்னுடைய உடம்பில் இருக்கிற தோள்கள் ஹத்னா போன்ற தோள்களையோ இதையும் வெட்ட வேண்டாம், நகங்களையும் வெட்ட வேண்டாம் என்றாங்க. என்ற அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் இது வாஜிப் இல்லை என்று. அந்த வாஜிப் இல்லை என்றதை விளக்கப்படுத்துவதற்காக வேண்டி பைஹக்கியில் இஸ்னாது ஸஹீஹாக ஒரு ஹதீஸ் வருது, அன் அபூ பக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கான லா யுضحيان ما خافت ان يعتقد الناس انها واجبات, மக்கள் உத்ஹியாவை வாஜிப் என்று நினைப்பாங்கன்னு சொல்லி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் உத்ஹியா கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கலன்றாங்க. இதை வச்சு விளங்குது வாஜிப் இல்லை. ஆனால் இந்த சிறப்புகள் சொல்லப்பட்டதுபடி நாங்கள் செயல்பட்டோம்னா சுப்ஹானல்லாஹ், என்னோட வாழ்க்கையில் எத்தனையோ சிறப்புகள், குடும்பத்தில் விசாலத்தன்மை, பாவங்கள் மன்னிக்கப்படும், நான் அடிமைத்தனத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் வெளிப்படுத்துகிற பல சிறப்புகள் முன்னால் பார்த்தோம். இப்னு மாஜால அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் வஜத ஸஅத்தன், யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்து லிஅன் யுضحي ஃபலம் யுضحي, உத்ஹியா கொடுக்கிறதுக்கு அவருக்கு வசதி இருக்குது, ஆனால் உத்ஹியா கொடுக்கலைண்டா ஃபலா யஹ்துர் முஸல்லானா, உத்ஹியாவுடைய தொழுகையை மஸ்ஜிதுக்கு தொழுவதற்கு அவர் எங்களோடு வர வேண்டாம் என்றாங்க. அந்த அளவுக்கு எச்சரிக்கையும் வந்திருக்கிறது. அதனால் நாங்களும் இதில் ஆக குறைந்தது ஒரு பங்குதாரியாக சரி ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாக்கியத்தை தௌஃபீக் செய்வானாக. அடுத்த பாடம் தான் யார் மீது உத்ஹியா சுன்னத், யார் மீது வாஜிப் என்று கேட்டால், வாஜிப் என்று சொல்ல வாரது முன்னால் பார்த்தோம் ஹனஃபி மத்ஹப். நாங்கள் சொல்கிறோம் சுன்னத், அதுவும் காதிர் அலைஹா, சக்தி உள்ளவர். அது எப்படி சக்தி உள்ளவர்னு பார்க்குறேன் நான் உலமாக்கள் அதுலேயும் கருத்து வேறுபடுறாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, யார் சக்தி உள்ளவர்னா அவர் பெரிய மல்டி மில்லியனாக இருக்கணும் என்று இல்லை. ஹுவ மன் யம்லிகு ஸமனஹா زائدا عن حاجته وحاجة من يعول يوم العيد وأيام التشريق, பெருநாளுடைய நாள், அதனை அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள், அவருடைய தேவை, அவரது பொறுப்புக்கு கீழாக இருக்கிற மனைவி பிள்ளைகளுடைய தேவை போக யாருடைய கையில் மேல் மிச்சமாக பணம் இருக்கிறதோ அவர் ஒரு மாட்டையோ அல்லது ஆட்டையோ அல்லது மாட்டில் ஒரு பங்கையோ சேருவது அவருக்கு சுன்னா முஅக்கதாவாகும். அவருக்கும் இந்த அனைத்து சிறப்புகளையும் அடையலாம். அடுத்த தலைப்பு தான் உத்ஹியாவை கடனுக்கு வாங்கி கொடுக்கலாமா? ஒருவருக்கு ஆசை, இந்த சிறப்பெல்லாம் கேட்டுட்டு இப்போ கடன் வாங்கி உத்ஹியா கொடுக்க பார்க்குறார், அல்லது கடன் ஒன்று இருக்குது, அந்த கடன் இருக்க உத்ஹியாவையும் கொடுக்க பார்க்குறார் என்றா மார்க்கம் என்ன சொல்லுதண்டா, யாருக்கு கடனை அடைக்க சக்தி இருக்கிறதோ இவங்க உத்ஹியாவை கடனாக வாங்குறது பிரச்சனையோடு இல்லை. யஜூஸு ஷிராஉல் உத்ஹியா தைனன் லிமன் கதர அல ஸதாத், யாருக்கு வஃபா நிறைவேற்ற சக்தி இருக்கிறதோ, நான் உத்ஹியா முடிஞ்சு 1 மாதத்துக்குள்ளால் இந்த மாட்டுக்குரிய இந்த ஆட்டுக்குரிய சல்லியை நான் தாரேன் என்று அவரால் மன தைரியம் இருக்கிறதோ அவருக்கு கடன் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் கடன் உத்ஹியாவுடன் அவருக்கு முரண்பட்டால்,
கொடுக்கலாமா, முரணாக ஆகினால் இவரால் சாத்தியம் இல்லை என்று பட்டால் இந்த நேரத்தில் இவர் கடன்தாரியாக இருந்தால், கடன் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் குத்திம சதாது தெயின், அவர் கடனைத்தான் அடைக்கப்படணும் என்று சொல்லி ஷரியத் முற்படுத்தப்படுது. அந்த நேரத்தில் அவர் உதஹியா கொடுக்காம கடனை முன்முறமாக கொடுக்கிறதுக்கு ஷரியத் அவரை வலியுறுத்துகிறது. அடுத்த விடயம்தான் உதஹியா வாஜிப் யாரு, அவங்களுக்குரிய ஷரத் என்ன? முதலாவது உதஹியா கொடுக்கிறவர் முஸ்லீமாக இருக்கணும். இதில் உலமாக்கள் எல்லாம் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறாங்க. ரெண்டாவது இகாமா, இவர் ஊர்வாசியாக இருக்கணும் என்ற ஒரு ஷரத்தையும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் முன்னால் பார்த்தோம், பிரயாணத்தில் உள்ளவர், கிராமத்தில் உள்ளவர், ஹஜ்ஜில் உள்ளவர், ஹஜ்ஜில் தம் அறுத்து பலியிட இருக்கக்கூடிய ஒருவர், அப்படியானவர் கூட உதஹியான அமல் அது சுன்னா முஅக்கதான விஷயத்தை பார்த்தோம். மூன்றாவது உதஹியா கொடுக்கிறார்கள், அவங்கள மிச்சம் சிரமத்தில் போட்டுக்கொள்ளக்கூடாது. அல் குத்ரத்து அல் உதஹியா, உதஹியா கொடுக்குற மனிதனுக்குரிய ஷரத்து பேசப்படுது, அவர் கொடுக்குற சக்தி உள்ளவராக இருக்கணும். இந்த கருத்து உலமாக எல்லாரும் ஏகோபித்தவர் கருத்துப்படி சொல்கிறாங்க. ஏன்னா லபுத்த யகுன் அல் முதஹி காதிரன் அல் உதஹியா ஃபலா தத்லுப் மின் கைரில் காதில், யார் சக்தி இல்லையோ அவரால் உண்மையில் கொடுக்கலாம், அவரால் ஒரு பங்கும் சேர இயலாதா, அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை கஷ்டப்படுத்தல. குர்ஆன் அல்ல ஆயத்து இருக்குது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, ஒரு மனிதனுக்கு அவருக்கு முடியுமான அளவுதான் அல்லாஹ் அவரை கஷ்டப்படுத்துகிறான். அவரால் முடியாத அளவு அல்லாஹ் யாரையும் கஷ்டப்படுத்தலை. அதனால் ஒரு வாஜிபான அமலும் இல்லை. வசதி உள்ளவங்க பிறநாளுடைய நாள், அதனை அடுத்து வரக்கூடிய 3 நாட்களை விட தன்னுடைய கையில் யாருக்கு பணம் இருக்கிறதோ அவர்கள் வார வருடம் நாம் இருப்போமா இல்லையா, இந்த உதஹியாவுடைய சந்தர்ப்பம் கிடைக்குமா இல்லையா தெரியாது, முற்படுத்தி பாக்கியங்களை அடைந்து கொள்வோம். 4வது உதஹியா கொடுக்கக்கூடியவருக்குரிய ஷரத்து தான் அவர் பாலிகானவராக, பருவ வயதை எத்தியுள்ளவராக இருக்கும். ஷாஃபி மதஹபில் சொல்கிறாங்க, ஒரு சின்ன புள்ள அவருடைய பொறுப்புதாரி அல்லது ஒரு பைத்தியக்காரர் அவருடைய பொறுப்புதாரி, இவங்க யாராவது அவங்க 2 பேர்டையும் பணத்திலிருந்து கொடுக்கறது தடை செய்யப்படணும். ஏனென்றா உதஹியான்றது தமர்ரு, நன்மையை நாடி செய்யப்படக்கூடிய அமல். அதனால் ஒரு வாப்பா அப்பா அந்த 2 பேருக்கும் பகரமாக தங்கட பணத்திலிருந்து கொடுக்கலாம். அது இல்லாமல் அவங்க வேறு யாருடையும் அந்த பிள்ளைகளோட பணத்தில் அல்லது அந்த பைத்தியம் பிடித்தவருடைய பணத்திலிருந்து கொடுக்கிறதை தவிர்த்து கொள்ளப்படணும் என்று சொல்லி ஷாஃபி மதுஹப் எங்களுக்கு இந்த சட்டத்தை அழகாக சொல்லி தரப்படுகிறது. அடுத்த சட்டம் தான் இரவுல உதஹியாவுடைய மிருகங்களை அறுக்கலாமா என்றால், இதில் மூலமாக கருத்து வேறுபடுறாங்க. ஹம்பலி மதுஹப் ஷாஃபிஈ மதுஹபில் சொல்கிறாங்க, நாங்கள் யோசிக்கக்கூடாது, மதுஹபில் பேச நேரம் இதெல்லாம் மார்க்கம் சிரமமாக இருக்கிறது என்று. மாணவர்கள் இதெல்லாம் தலைப்பு மனத்தியால கணக்கு பேச வேண்டியது. இந்த இமாம்கள் முழுக்க ரசூலுல்லாஹுடைய ஹதீஸையும் குர்ஆனையும் வச்சு ஆய்வு செஞ்சு எங்களை போல தெரிந்தவர்கள் அல்ல, இதிலே தன் வாழ்க்கையை ஊறினவங்க. அதனால் இதுக்கு பின்னால் நாங்கள் இதனை பின்பற்றுறதுல தான் எங்களுக்கு சலாமத், எங்களோட வாழ்க்கையில் ஈடேற்றமும் எங்களோட வாழ்க்கையில் நேரான பாதையில் போகிறதுக்கு காரணமாகவும் இருக்கும். இப்போ இரவுல உதஹியா அறுக்கிறதுக்கு ஷாஃபி மதுஹப் ஹம்பலி மதுஹப் என்ன சொல்கிறாங்கன்னா, துஜ்ஸி அல் கராஹா, அறுக்கலாம், ஆனால் மக்ரூஹ், இரவுல அறுக்கிறது மக்ரூஹ். ஏண்டா லிஅன்ன الذابح قد يخطئ المذبح, அந்த உதஹியான மிருகத்தை அறுக்கக்கூடியவர் அறுக்கப்பட வேண்டிய மிருகத்துடைய அந்த கழுத்தின் இடத்தை தப்பிவிடலாம். அந்த காலத்தில் பெரிய அளவு லைட் இருக்கல்ல, கத்தியை வைத்தாலும் அது களத்திலேயா சரியாக களத்தில் வைக்கப்பட வேண்டிய இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதா என்ற தெளிவுகள் இருக்காது. அதனால் சொல்லியிருக்கிறாங்க மக்ரூஹ்னு சொல்லி. இருந்தாலும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 கட்டத்தில் இரவுல அறுக்கலாம்ன்றாங்க. ஒன்று ما لو كان ذلك لحاجة كاشتغاله نهارا بما يمنعه من التضحية, உதஹியாவை தடுக்கக்கூடிய சில விஷயங்களில் பகலில் ஒரு மனிதர் ஈடுபட்டிருந்தார், அவருக்கு உதஹியா பகலில் கொடுத்துக்கொள்ள கிடைக்கல, அல்லது பகலெல்லாம் ஃபுல்லாக உதஹியா கொடுத்து கொண்டு இருந்தனால மாடுகள் அதிகமாக இருக்குது, ஏதோ ஒரு அடிப்படையில் இருக்குமாக இருந்தால் இரவிலையும் கொடுக்கறது இரவிலையும் அறுக்கிறது மக்களும் இல்லை என்றாங்க. அல்லது மஸ்லஹா, ஒரு நலவை கருதி, முன்னால் சொன்னது ஹாஜா தேவை, இப்போ ஒரு மஸ்லஹாவை கருதி இரவில் கொடுக்கலாம். இதை போலேன்னா கத்தைசீர் ஃபுகரா லைலன் அவ் சுஹூலத்தி ஹுதூரிஹிம், ஏழைகளுக்கு இரவுல வந்து அவனோட பார்சலை வாங்கிட்டு போகிறது அவனோட மானம் மரியாதையை பாதுகாக்க லேசாக இருக்கும்.
அவங்க வாழறதுக்கு லேசாக இருக்கும் என்று அவங்களும் யாருடைய ஒரு மகள், யாருடைய ஒரு தாய், யாருடைய ஒரு தகப்பன் என்ற ரீதியில் நாங்கள் சாதாரணமாக கொடுக்கலாம். அவன மானம் மரியாதைகள் இரவுல கொடுக்கறதால பாதுகாக்கப்படும் என்ற ரீதியிலையும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த சட்டம் தான் மௌத்தாகின ஒருவருக்காக உதகையா கொடுக்கலாமா என்றால் சுருக்கமாக பார்ப்போம். 3 வகையில் மௌத்தாகினவர்கள் கொடுக்கலாம். என் வாப்ப மௌத்தாக இருக்கிறார், அவருக்காக நானும் ஒரு உதகையா ஒரு மாட்டை தனியை வாங்கி கொடுக்கலாமா, அல்லது என்னுடைய பங்கோட சேர்த்து நான் நியத்து வைக்கலாமா என்ற சட்டங்களை கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது அந்த மௌத்தாகின என்னுடைய ஒரு வாப்பா, என்னுடைய உம்மா, இவருக்காக வேண்டி உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கொடுக்கிற உதகையாவோட சேர்த்து வைக்கலாம். இதை போல ஒரு மனிதர் உதகையா கொடுக்கிறார், கொடுக்கும் பொழுதே தன் மனைவி பிள்ளைகளையும் சேர்த்து நீ வைக்கிறார். மௌத்தாகின ஹயாத்தாக்கின எல்லாரையும் சேர்த்து இவர் நியத்து வைக்கிறார். இது பிரச்சனை இல்லை, ஆகும். நான் ஒரு மாட்டை உதகையா கொடுக்கிறேன், இது என்னுடைய மௌத்தாகின வாப்பாவுக்காக வேண்டி என் மனைவி பிள்ளைகள் என்று அவர் நியத்து வச்சால் அல்லாஹ் தாலா இவருக்கு கிடைக்கிற கூலியை எல்லாரும் சார்பாகவும் உண்டாக்குவார். அவர்கள் யாருக்கும் நியத்து வைக்க முடியாது. அது ஒரு ஆட்டில் இருந்தாலும் சரி, ஒரு ஆடாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் எல்லாரையும் நியத்து வைக்கலாம். ஆனால் அவர்கள் யாருக்கும் இதிலே நான் ஒரு பங்குன்னு சொல்லி ஆட்டில் கூட்டு சேர முடியாது. அறுக்கக்கூடியவருக்கு எல்லோரையும் சேர்த்து நியத்து வைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் பூர்த்தியான கூலியை கொடுப்பான். முதலாவதுக்கு ஆதாரம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுضحي عنه وعن اهل بيته وفيهم من مات من قبل خديجة رضي الله عنها. நபி அவங்க ஆட்டை உதகையா கொடுக்கிற நேரம் எனக்காக வேண்டி, என் குடும்பம், என் மகள், பிள்ளைகள், என் குடும்பத்துக்காக என்று நியத்து வச்சாங்க. அதில் நபிக்கு முன்னால் வஃபாத்தாயின ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும் சேர்த்து நியத்து வைத்தாங்க. இது எங்களுக்கு முதலாவதுக்கு ஆதாரம். நான் கொடுக்கிற மிருகத்துடன் மௌத்தாகின ஒருவரையும் சேர்க்கலாம். இரண்டாவது أيضحي عن الأموات بمقتضى وصاياهم تنفيذا لها. மௌத்தாகின ஒருவருக்காக அவர் மௌத்தாகும் போது செய்த வசியத்துக்காக நான் ஒரு மிருகத்தை அறுத்து உதகையா கொடுக்கிறேன். சொன்னார் மகன், நான் வார வருடம் இல்லையா அல்லது இந்த வருடம் இல்லாமல் போனாலும் எனக்காக இந்த வருஷம் கட்டாயம் நீங்கள் உதகையா கொடுக்கணும் என்று வசியத் செய்துட்டு வஃபாத்தாகினா ஷாஃபி மத்ஹப் சொல்றாங்க, லா யக்அஉ தத்ஹிய அன் மையித்தின் இல்லா அன் யூஸி பிஹா. வசியத்தாக மையத் செய்துட்டு போனால் கட்டாயம் அது நிகழ்ந்தே ஆகும், அதனை பிள்ளைகள் நிறைவேற்றி ஆகப்பட வேண்டும். மஜ்மூஇல் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் இந்த மஸ்அலாவை பேசிட்டு சொல்கிறாங்க, ஒருத்தர் அன்புக்காக இன்னொருத்தரை சேர்த்து கொண்டார், அவரது அனுமதி கேட்கவும் இல்லை, நான் இவரையும் சேர்த்து இவருக்காக என்ற நியத்து வைத்து உதகையா கொடுத்தா அது அவருக்காக உண்டாக மாட்டாது. ஏன்? குர்ஆன் சொல்லுது, வஅல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. ஒவ்வொரு மனிதரும் அவர்கள் சம்பாதித்ததை அவர்களுக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் வசியத் செய்துட்டு வைத்திருந்தால் மாத்திரம்தான் ஒரு மிருகத்தை தனியாக கொடுத்தால் அவருக்கு அந்த கபருக்கு நன்மை போய் சேரும். அந்த அமல் உதகையாவுடைய அமலாக ஏற்றுக்கொள்ளப்படும். மூன்றாவது சூரத் என்னன்னா, ஐயுضحي عن الأموات. மௌத்தாகினவங்களுக்காக உதகையா கொடுக்கிறாங்க தான். தபர்ருஅன் முஸ்தகில்லீன அன் அஹ்யா. மௌத்தாகினவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனிமாடு, அவர் வசியத் செய்யவும் இல்லை, இப்படி கொடுக்கறது என் வாப்பாவுக்கா என் உம்மாவுக்கா இது உதகையா தனியா என்று கொடுத்தா இதில் சஹீஹான கருத்து என்னன்னா, இப்படி கொடுக்கறது ஹனஃபி மத்ஹப், ஹம்பலி மத்ஹப் 7 என்று சொன்னாலும் ஷாஃபி மத்ஹப் 7 ஏனென்றா இது சம்பந்தப்பட்ட எங்கேயும் ஆதாரம் வந்தில்லை. முன்னால் பார்த்து நாங்கள் முதலாவது சூரத், நான் வளமையாக இருக்கிறேன் ஒரு மாடு, அதில் மௌத்தாகின இந்த வாப்பாவை சேர்க்கிறேன், பிரச்சனை இல்லை. இரண்டாவது வசியத் செய்துட்டு போனார் வாப்பா, அதற்காக ஒரு தனி மாடு, இதுவும் பிரச்சனை இல்லை. மூணாவது இவருக்கு ஒரு மாடையும் வாங்கி வாப்பாவுக்கு ஒரு மாடையும் வாங்கி அறுக்கிறாரு. ஆனால் வாப்பா வசியத் செய்துட்டு போகல, எனக்காக ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணும் அல்லது இந்த வருடம் கொடுக்கணும்னு சொல்லாமல் போனால் இது சிஹத் ஆகுமா கூடுமா என்ற விஷயத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7 ஏன் காரணம் வேண்டாம், நபி அவங்களுக்கு முன்னால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகினாங்க, மனைவிமார்கள் வஃபாத் ஆகினாங்க, அவங்களோட ஆயுள் காலத்தில் பிள்ளைகள் மூத்தாகினாங்க.
யாருக்காக வேண்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அறுத்ததாக எந்த ஆதாரமும் வந்தில்லை. முன்னால் பார்த்தோம், அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கூட நபியவங்க அப்போ உள்ள அறுத்த ஆட்டில் தான் நியத்து வச்சாங்களே தவிர தனி ஆட்டை கொடுக்கல என்றது தான் இதில் சரியான தெளிவான சட்டம். அடுத்த ஒரு விடயம்தான், உதஹியாவுடைய நியத்து வைக்கக்கூடிய ஒருவர் மذهبنا இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அன்ன இஸாலத் அஷ்-ஷஅர் والظفر في العشر لمن أراد التضحية مكروه كراهة تنزيه حتى يضحي. சொல்றாங்க, அவருடைய முடிகளை களையிறது, நகத்தை வெட்டுறது இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களும் தவிர்த்து கொள்ளப்படணும். அவர் யாராவது வெட்டினால் அது வெறுக்கப்பட்ட ஒரு மக்ரூஹான செயலாகும், உதஹியாவுடைய மிருகத்தை அறுக்கும் வரைக்கும் என்று சொல்லி இந்த சட்டம் சொல்லப்படுது. இதோட நாங்கள் தெரிஞ்சு வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மசாலா தான், ஒருவர் வெளிநாட்டிலிருந்து சல்லி அனுப்புகிறார் அல்லது ஹஜ்ஜுக்கு போகும்போது பணத்தை கொடுத்துட்டு போகிறார், எனக்காக ஒரு மிருகத்தை அருங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல யாரிடத்தில் கைமாறு செய்யப்படுகிறதோ, யாரிடத்தில் பணம் கொடுக்கப்படுகிறதோ அவர் அல்ல இந்த விஷயத்தில் பேணுதலாக முடிவெட்டாமல் நகமட்டாமல் இருக்க வேண்டும். மாற்றமாக அங்கேயுள்ள அந்த ஹாஜி அல்ல அந்த வெளிநாட்டில் உள்ள நபர் தான் அந்த பணத்துக்கு உரியவர் தான் இதனை தவிர்த்து கொள்ளப்படணுமே தவிர மாற்றமாக இந்த நாட்டிலே பணம் கொடுக்கப்பட்டவர் அல்ல என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒருவர் அப்படி அறுக்கும்படி ஒரு மிருகத்தை வாங்கி கொடுத்துட்டாருண்டா அவருடைய பிறநாள் முந்தின நாள் வந்ததுனால இன்று தான் எங்களோட நாட்டில் அரஃபாவுடைய நாள், அவர் கால் பண்ணி சொல்கிறார், உங்களுக்கு அரஃபாவாக இருந்தாலும் எனக்கு பிறநாள் தானே, ஏன் பிறநாள் அந்த அடிப்படையில் அருங்கன்னு சொன்னார். இதுவும் அறுக்கப்பட்டா சாதாரண இறைச்சை போல உதஹியாவுடைய சிறப்புகள் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த மாடு எங்கே இருக்கிறதோ அது இலங்கை நாட்டில் என்றால் இங்கே தான் உதஹியா உடைய பிராணி அறுக்கப்படக்கூடிய நேரத்தில் அது பெருநாளுடைய நாளாக இருக்க வேண்டும். அந்த சட்டத்திலையும் கொஞ்சம் பேணுதலாக இருக்கணும். மூணாவது, இதுக்காக நியத்து வைக்க வேண்டியது அந்த பணத்துக்கு உரியவர் அல்லது அந்த பணத்துக்குரியவர் நீயத்தை வக்காலத் செய்யலாம். வக்கீலாக பணத்தை கொடுத்தவரிடம் சொல்லலாம், இந்த மிருகத்தை அறுக்கும் போது இதனை என் குடும்பம் எல்லாரும் சார்பாக நீங்கள் நீயத்து வைங்க, நான் உங்களிடத்தில் பொறுப்பு தருகிறேன் என்று நீயத்தை கொடுக்க வேண்டும். இந்த விஷயத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பலர் ரூபாக்கள் செலவழித்ததற்கு பின்னால் நீயத் தவறுமாக இருந்தால் உண்மையில் அந்த நன்மைகள் கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்கிறது. நீயத்தில் கொஞ்சம் பேணுதலாக இருக்கும். அடுத்தது, இந்த அமல் சொல்லித்தரக்கூடிய பாடம் நாங்கள் முன்னால் பார்த்தோம், இந்த எலும்புகள் இவைகள் கியாமத்தில் எல்லாம் வந்து எங்களுக்காக சாட்சி சொல்லும். ஆனால் நான் பெரிய மாடு கொடுப்பதனால் சிறிய மாடு கொடுப்பதனால் நீயத்தில் தக்வாவில் யாரும் பிழையான கருத்துக்களை எடுத்துக்கொள்ளாதீங்க. குர்ஆன் சொல்லுது, லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுத்து பலியிடுவதால் அந்த மாட்டுடைய மாமிசங்களோ அந்த இரத்தங்களோ அல்லாவை போய் சேரமாட்டாது. வலக்கி யனாலுஹு அத்தக்வா மின்கும், உங்களோட கல்பில் உள்ள இறையச்சம்தான் அல்லாவை போய் சேரும். இந்த அடிப்படையில் ஒரு சின்ன ஆட்டை நான் கொடுத்தாலும் அல்லாஹுக்காக என்ற மன திருப்தி இருந்தால் கியாமத்தில் மீசானுடைய தராசில் இன்ஷா அல்லாஹ் எந்த குறைவும் இல்லாமல் அந்த நன்மையை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். இப்போது மிருகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை கொஞ்சம் பார்ப்போம். அல் அஃதல் ஃபில் ஹயவானி ஃபில் உத்ஹியா, உத்ஹியாவுடைய பிராணி எப்படி இருக்கணும்டா, முதலாவது வெள்ளை நிறமாக, இதுதான் சிறப்பானது. இரண்டாவது மஞ்சள் நிறம் என்றால் பிரவுன் கலருக்காக இருக்கிறது சிறந்தது. மூன்றாவது சாம்பல் நிறமாக இருக்கிறது, அது வெள்ளை கலந்தது அல்ல, சாம்பல் நிறமாக இருக்கிறது சிறந்தது. நான்காவது கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்கிறது. ஐந்தாவது கருப்பும் வெள்ளையும் கலந்ததாக இருக்கிறது. ஆறாவது கருப்பு நிறம், இதுதான் சிறந்த முறை. முதலாவது அல் பைதா வெள்ளை நிறம், இரண்டாவது பிரவுன் கலர் அஸ்ஃப்ரா, மூன்றாவது அஃப்ரா சாம்பல் நிறம், நான்காவது ஹம்ரா டார்க் ப்ரௌனாக இருக்கிறது, ஐந்தாவது பல்கா கருப்பும் வெள்ளையும் கலந்ததாக, ஆறாவது சௌதா முழு கருப்பு நிறமாக இப்படி சொல்லப்பட்டு. ஏண்டா இமாம்கள் சொல்றாங்க, சில நேரம் இப்படி இருக்கிறது. இந்த தோலின் அடிப்படையில் இந்த மாடுகள் சிறப்பாக காரணம் பல விளக்கங்களில் ஒன்று சொல்றாங்க,
அப்படி இருக்கிறது. அது வெள்ளை மாடாக இருந்தால் அல்லது அடுத்த கட்டம் பிரவுனாக இருந்தால் அதனுடைய இறைச்சி பின்னால் உள்ள மாடுகளை விட சுவையானதாக இருக்கும். அல்லது இன்னொரு கருத்து இல்லை, இம்மாலி தஅப்புத், இது இபாதத் என்ற அடிப்படையில் என்று பல கருத்துகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, மிருகத்தை பிரட்டியதற்கு பின்னால் பிஸ்மில்லா சொல்லிதான் அறுக்க வேண்டும். ஷாஃபி மதுஹப் சொல்றாங்க, யாரு வேண்டுமென்று அல்லது மறந்து கத்தியை வெட்டிவிட்டார், ஆனால் பிஸ்மி சொல்ல இல்லை என்றாலும் அவருக்கு எந்த பாவமும் கிடைக்காது. ஆனால் அறுக்கும் போது அவருக்கு உண்மையில் பிஸ்மி ஞாபகம் வந்தும் சொல்லாமல் வேண்டுமென்று பிடிவாதமாக இருந்து பிஸ்மியை விட்டுவிட்டால் இது வெறுக்கப்பட்ட ஒரு மக்ரூஹான செயலாகும். ஹனஃபி மத்ஹபில் அந்த மிருகம் இவருக்கு ஞாபகத்தோடு இருந்து சொல்லாவிட்டால் கூடாது என்ற அளவுக்கு அத்தஸ்மிய ஷர்த்துன் லில் இபாஹா மஅ ذிக்ர் தூன நிஸ்யான் என்று பேசியிருக்கிறாங்க. இந்த கருத்தில் ஜும்ஹூர் உலமாக்களும் இருக்கிறாங்க. பிஸ்மி ஷர்த்துன்னு பேசுகிறாங்க. யார் மனசில் மறக்காமல் கத்தியை மிருகத்தின் களத்தில் வைக்கும் போது ஞாபகத்தில் இருக்கிறதோ அவர்கள் பிஸ்மில்லா சொன்னது கட்டாயம் என்ற இடத்தில் கூட ஜும்ஹூர் உலமாக்கள் இருக்குது. ஆனால் ஷாஃபி மத்ஹப் சொல்லாட்டி கூடும், சொன்னால் சிறப்பு கூட என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த விடையும் அந்த மிருகத்தின் கொம்புகள் விஷயமாக, காது விஷயமாக சொல்லப்படும் போது எப்படி உடம்பில் வால் அதனுடைய கால் பகுதிகள் சாப்பிடப்படுதோ, ஆனால் பொதுவாகவே உலகத்தில் மாட்டின் காது சாப்பிடப்பட மாட்டாங்க. ஆனால் கூட உலமாக்கள் இதனை பேசும்போது ஹதீஸும் வந்திருக்கிறது, பொதுவாகவே காதின் சில பகுதிகள் அது வெட்டப்பட்டிருந்தால், அந்த துண்டு இல்லாமலாக்கப்பட்டிருந்தால் அல்லது முழு காதுமே இல்லாமல் இருந்தால் அந்த மாடை உதஹியா கொடுப்பதை தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அல்லது சூடு வைக்கப்பட்டு பெர்மிட்டுக்காக வேண்டி சூடு வைக்கப்பட்டிருக்குது, அல்லது வேறு விஷயத்துக்காக ஒரு கம்பியில் மாட்டி கிழிஞ்சிருக்குது காது, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. முழு காதும் அல்லது அரைவாசி காது அது கலட்டப்பட்டதாக இருந்தால் இப்போ அந்த உதஹியாவுடைய மிருகம் தவிர்த்து கொள்ளப்படும். இது மாதிரி அல் அர்ஜா நொண்டியான மிருகங்கள், அது மாதிரி அம்யா குருடான மிருகங்கள், அஸ்வா பகலே திரையக்கூடிய இரவுலே குருடான மிருகங்கள் இருக்குது, இவைகள் தவிர்த்து கொள்ளப்படணும். அது மாதிரி அல் கசீரா அதோட உடம்பு மிச்சம் மெலிந்து வைத்திருக்குது, முள்ளுகள் வெளியில விறங்க அளவு இந்த மிருகங்கள் உதஹியா விட்டு தவிர்த்து கொள்ளப்படணும். அதே மாதிரி சர்மா சகதத் அஸ்னானுஹா பற்கள் விழுந்த மிருகங்கள் தவிர்த்து கொள்ளப்படும். இவைகள் ஏன் சொல்லப்படுகின்றா, பற்கள் விழுந்தால் ஒழுங்காக சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாமல் இருந்தால் அதோட உடம்பு கொழுக்காது, இதனால் இறைச்சில் குறவரும் என்பதனால் பலமாக இதனை தடை செய்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் கண் பார்வை பகலில் இருந்து இரவில் இல்லாவிட்டால் அவைகள் கூட தவிர்க்கப்படும். ஏன், இரவு நேரத்தில் ஏனைய மிருகங்கள் மாடுகள் மேய்வதை போல் இதனால் மேய முடியாது. இதனால் அன்றைய நாள் ஏனைய மாடுகளின் உடம்பில் கிடைக்கக்கூடிய அளவு உணவு இதற்கு உள்ளால் போகாமல் இருப்பதனால் இது உடம்பில் இறைச்சில் ஒரு குறையை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி தவிர்த்து கொள்ளப்படணும். அந்த மிருகங்கள் கொடுக்கப்படுவதனால் உதஹியா செல்லுபடியாக மாட்டாது. கட்டாயம் உதஹியாவுடைய விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றுதான் வயதில் முன்பின்னாகினாலும் உதஹியா சிஹத்தாகாது. இரண்டாவது, குறைவுள்ள மிருகங்கள் கொடுக்கப்பட்டாலும் உதஹியா சிஹத்தாகாது. அதில் வயது தான் ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டால் 5 வயது பூர்த்தியானதாக அதுக்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும். மாடு ஆடை எடுத்துக்கொண்டால் 2 வயது பூர்த்தியாகி அதுக்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும். செம்மறியாடுக்கு மட்டும்தான் 1 வருடம் பூர்த்தியாகி அதுக்கு மேல உள்ள எத்தனை வயதையும் எடுக்கலாம். சில கருத்துகள் 6 மாதமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 1 வருடம் செம்மறியாடு, ஆடு மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நாங்கள் மிச்சம் பேணுதலாக இருக்கணும். இதை மாதிரிதான் ஹாமிலாவான குட்டியை ஈண்டெடுக்கக்கூடிய வயதிலே உள்ள மிருகங்கள் இருக்கும். பெண் மிருகங்களையும் அறுக்கலாம், நாட்டில் தடை இருக்கலாம். ஆனால் அந்த பெண் மிருகங்கள் குட்டியை சுமந்ததாக இருந்தால் இப்போ இதுவும் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். இது மாதிரி மிருகத்தின் கால் நொண்டியானவைகள், உடம்பு சொறிப்பிடித்தவைகள், இவைகள் ஹதீஸில் வந்திருக்கிறது. இது மிச்சம் பேணுதலாக தவிர்த்து கொள்ளப்படணும். அடுத்த விடயம்தான் மாட்டில் அதே போல் ஒட்டகத்தில் 7 பேர் பங்கு சேரலாம்.
இது எல்லோரும் ஏகோபித்த கருத்தாக சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமல். அவரால் தனிமாடு தான் கொடுக்க முடியாதா? சேர்ந்து கொடுக்கலாம். ஆனால் அது எது போல என்றால் 7 ஆட்டை கொடுப்பதற்கு சமன். 7 ஆடை தனித்தனியாக கொடுத்தால் எப்படி அவர் சந்தோஷப்படுவாரோ இது போல ஒருவர் ஒரு மாட்டை வாங்க அதில் இன்னும் 6 பேர் கூட்டு சேர்ந்தால் அது 7 ஆட்டை கொடுப்பதை போல. அப்ப 7 ஆட்டுக்கும் 7 பேருக்கு 7 நியத்தை வைக்கலாம். இதை போல நல்லா இந்த மசாலாவில் தெளிவாக இருக்க வேண்டும். இன்று நாம் அந்நிய கலாச்சாரத்துடன் வாழ்வதனால் உத்ஹியாவுடைய இறைச்சிகளை அவர்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்? உத்ஹியான்றது இபாதத். அல்லாஹ்வுடன் யதகர்ரபு பிஹல் அப்து இலல்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹ்வுடன் நெருங்குறான். எங்களுக்கு அவங்களுக்கு இந்த மிருகங்களை கொடுக்க முடியாது. ஆனால் எங்களுடைய நியத்தை பொறுத்து தான் இந்த அமலாக மாறும். இந்த இடத்திலே நான் சொன்னேன், ஒரு மாட்டில் 7 பங்காக நியத்து வைக்கலாம். அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் அந்நியர்கள் புத்தா கமையை சேர்ந்தவங்க கிறிஸ்டியன் மக்களை இருக்கிறாங்க, கொடுத்தே தான் ஆக வேண்டும் என்றால் இன்னைக்கு சில முறைகள் செய்கிறாங்க. வெளியிலிருந்து பழைய சாதாரண இறைச்சிகளை வாங்கி வச்சு உத்ஹியாவுடைய நாள் இதை கொடுக்கறத போல கொடுத்து சமாளிப்பாங்க. ஆனால் இன்னொரு முறை இருக்குது. நீயத் வைக்காவிட்டால் இந்த முறை தவிர்த்து கொள்ளப்படணும். என்ன முறை என்றால் 7 பங்கு உள்ள அந்த மாடு, ஒருவர் ஒரு மாட்டை வீட்டில் கொடுக்கிறார் அண்டா அவருக்கு கூட 7 பங்கு அதுக்குள்ளான இருக்குது. அவருக்கு 7 முறையில் நீயத் வைக்கலாம். உத்ஹியான்னு வச்சுட்டு இன்னொரு நீயத்தை சேர்க்க முடியாது என்று எங்கேயும் இல்லை. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி மஜ்மூஇல பேசியிருக்கிறாங்க. எனவே ஒருவர் கட்டாயம் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்றால் அவர் 5 பகுதி உத்ஹியாவாக நியத் வச்சு இன்னும் 2 பகுதி சாதாரண ஒரு இறைச்சியாக நியத் வைக்கலாம். இப்படி நியத் வைத்தால் பக்கத்து வீட்டில் உள்ள அந்நியவர்களுக்கும் அதிலிருந்து பார்சல் கொடுக்கலாம். இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருவருக்கு அன்று அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னால் ஆண் குழந்தை கிடைத்திருக்கிறது. இப்போ இவர் அகைக்கா கொடுக்க தயாராகிறார். இவருக்கு கூட என்ன செய்யலாம்? இந்த உத்ஹியாவுக்கு வாங்கின மாட்டை வைத்து 7 பங்குல 5 பங்கை உத்ஹியாவாக நியத்து வைத்து ஆண் குழந்தை என்பதனால 2 பங்கை அகைக்காவாக நியத்து வைக்கலாம். பெண் குழந்தையாக இருந்தால் 6 பங்கை உத்ஹியாவாக நியத்து வைத்து 1 பங்கை அகைக்காவாக நியத்து வைக்கலாம். ஏன்? அந்த 1 பங்கு ஒரு ஆட்டுக்கு சமன். 1 பங்கு என்பது ஒரு ஆட்டுக்கு சமன். அதனால 7ஐயும் 7ஆகவும் வைக்கலாம். ஒருத்தர் 7 பங்குல ஒன்று அகைக்கான்னு வைக்கிறார், இன்னொன்று கஃபாரான்னு நியத்து வைக்கிறார், இன்னொன்று சாதாரண இறைச்சியை நியத்து வைக்கிறார். இப்படி பலதரப்பட்ட சதக்கான்னு நியத்து வைக்கிறார், ஹதியான்னு நியத்து வைக்கிறார். ஏதோ அடிப்படையில் நியத்து வைக்கலாம். ஆனால் உத்ஹியான்னு நியத் அங்கே இருக்குமாக இருந்தால் உத்ஹியாவுடைய நன்மைகள் அவருக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் நியத்து வைத்து உத்ஹியாவை நியத்து வைக்க இல்லை என்றால் சாதாரண இறைச்சியை போல மாறிவிடும். இந்த உத்ஹியாவுடைய இவ்வளவு நேரம் சொல்லப்பட்ட பலாபலன்களை இழக்க வேண்டி வரும். இந்த மிருகங்கள் அறுக்கும் விடயத்தில் ஆக சிறப்பானது முதலாவது ஒரு ஒட்டகம், 2வது மாடு, 3வது ஆடு, 4வது தான் கூட்டு குர்பானி. மாட்டிலேயோ அல்லது ஒட்டகத்திலேயோ கூட்டு சேர்ந்து கொடுப்பது. அதனால் ஒரு மாட்டை கொடுக்க முடியுமானவங்க, ஆட்டை தனியே கொடுக்க முடியுமானவங்க, இது மிக சிறப்பு. அதுக்கு பின்னால் தான் கூட்டு குர்பான். அலிம் சில உலமாக்கள் பேசியிருக்கிறாங்க. கூட்டு குர்பானி கொடுப்பதனால் இலாபங்கள் கூடையாக இருக்குமாக இருந்தால் ஒரு ஆட்டை விட கூடையாக 7 ஆட்டை விட கூடையாக அந்த இடத்தில் ஒரு மாடு பெரிய அளவாக வாங்கப்பட்டு அதில் லாபம் கூடையாக இருந்தால் அது சிறப்பு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது முன்னால் சொன்ன ஒரு விடயம்தான் உத்ஹியாவுடைய இறைச்சி ஆரம்ப காலத்தில் 3 நாட்களுக்கு மேலே சேமித்து வைக்க முடியாமல் ரசூலுல்லாஹுடைய அந்த பஞ்ச காலத்தில் தடுக்கப்பட்டிருந்தது. பின்னால் ரசூலுல்லாஹ் அதுக்கு அனுமதிச்சாங்க. அதனால் யாராவது சேமித்து வைக்கிறதாக இருந்தால் அவருடைய பங்கை மட்டும்தான் சேமித்து வைக்கலாம். ஏனென்றால் உத்ஹியாவுடைய அந்த இறைச்சியில் 3 பங்கு கட்டாயம் பிரிக்கப்பட வேண்டும். ஒன்று தனது வீட்டுக்காக, 2வது ஹதியா கிஃப்ட் பண்ணி அது வசதியானவங்களுக்கும் கொடுக்கலாம், உத்ஹியா அறுக்கப்பட்ட வீட்டுக்கும் கொடுக்கலாம், குடும்பத்தார்கள் இப்படி ஹதியாவாக கொடுக்கப்பட வேண்டும். 3வது ஒரு பகுதி கட்டாயம் அது சதகாவாக ஃபுகராக்கள், மிஸ்கீன்கள், ஏழைகளை தேடி கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த கொடுக்கப்படக்கூடிய முறையை அந்த முறைக்குள்ளாலும் 3 முறையில் ஏதாவது ஒரு முறையில் கொடுக்கலாம். அதில் முதலாவது முறை இவர் என்ன செய்கிறார்? அந்த 3 முறையில் ஒரு முறை என்னன்னா
எல்லாத்தையும் சதகா கொடுக்குறார். ஒரு மாட்டை அறுத்து எல்லாத்தையும் பார்சல் பண்ணி அனுப்புகிறார். வீட்டுக்கு கொஞ்சத்தை வச்சு கொள்கிறார். இப்படியும் செய்யலாம். அல்லது 3ல் ஒரு பகுதியை தனக்காகவும், 3ல் இன்னொரு பகுதியை ஏழைகளுக்காகவும், 3ல் இன்னொரு பகுதியை குடும்பம் வசதியானவங்க, இப்படி அந்த ஹதியா என்ற ரீதியிலையும் கொடுக்கலாம். 3வது முறைதான் 3ல் ஒரு பகுதி எங்களோட வீட்டுக்கு வைத்துட்டு 3ல் 2 பகுதியை சதக்காவாக, அது ஒட்டு மொத்தமாகவே ஏழைகளுக்காக கொடுக்கிறது. எப்படியும் ஏழைகளுக்கு போய் சேர்வது கட்டாயம் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. அறுக்கப்படக்கூடிய அந்த மிருகத்தின் தோலின் மூலமாக இலாபம் எடுக்கலாமா என்று கேட்டால், எல்லா விதத்திலையும் பிரயோஜனம் எடுக்கலாம். உதாரணமாக அறுக்கப்பட்ட அந்த மாட்டினுடைய தோலன் மோசா செய்கிறார், குஃபனிறார், சொக்ஸா போடுறார், செருப்பு செய்கிறாரு, பக்கெட் அடிக்கிறாரு, மேலாடைகளாக செய்கிறார், எதுவும் செய்யலாம். ஆனால் இரவலாகத்தான் அந்த தோலை கொடுக்கப்பட வேண்டும். உதஹியாவுடைய மிருகத்தின் தோல் இரவலாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும். அவருக்கு கூலியாக அந்த தோலை கொடுக்க முடியாது. ஒரு கடைக்கு பணமாக எடுத்து அதனை உப்பில் போட்டு பதப்பட்டதற்கு பின்னால் தோல் பதப்பட்டு விட்டது, இப்போ கடைக்கு விற்கிறது ஹராம். அல்லது கூலியாக வேலை செஞ்சவருக்காக வேண்டி 15,000 ரூபா கொடுக்க வேண்டிய கணக்கு 10,000 ரூபா கொடுத்து இறைச்சி பார்சல் ஒன்று கொடுக்கிறார். இதுவும் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். அல்லது 15,000 ரூபா கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கூலி தொழில் ஒருத்தருக்கு 10,000 ரூபா கூலியை கொடுத்து 5,000 ரூபா அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு தோலை கொடுத்து அனுப்புகிறார். இதுவும் தவிர்த்து கொள்ளப்படணும். தோலை இரவலாகத்தான் கொடுக்கணுமே தவிர கூலியாகவோ விற்கவோ முடியாது. மிருகத்தை அறுக்கப்படக்கூடிய நேரத்தில் கட்டாயம் ஷாஃபி மذஹபுடைய அடிப்படையில் இஷ்ஷர்து கத்உல் ஹுல்கூமி வல் மரி, உணவு குழாயும் தொண்டக்குழியும் வெட்டப்படுறது ஷரத். ஏண்டா லிஅன்ன ரூஹ லா தப்கா மஅ கத்இஹிமா, தொண்டக்குழியும் உணவு குழாயும் வெட்டப்படுவதனால அந்த மிருகம் உயிர் வாழ மாட்டாங்க, செத்து போயிடும். ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி என்ன செய்வாங்கண்டா, தொண்டை குழியை அறுத்துட்டு கத்தி எடுப்பாங்க, உணவு குழாய் வெட்டப்படாமல் இருக்கும். சில நேரம் மிருகம் எழுந்து நிற்க வாய்ப்புகள் கூட. இது மிருகத்துக்கு சில பெரிய அநியாயம். அதனால் உலமாக்கள் சொல்கிறாங்க, கட்டாயம் உணவு குழாய் தொண்டை குழி வெட்டப்படணும், இது ஷர்த். ஆனால் ஷாஃபி மذஹபில் முஸ்தஹப் சுன்னத் என்னண்டா கத்உல் வதஜைன், அதனை தாண்டி இன்னும் கழுத்துடைய 2 நரம்புகளை வெட்டுறது இது சுன்னத்துன்னு பேசியிருக்கிறாங்க. ஆனால் மாலிகி மذஹபில் சொல்கிறாங்க, தொண்டை குழியோடு சேர்ந்து உணவு குழாய் வெட்டப்படாட்டியும் பிரச்சனை இல்லை, கட்டாயம் கழுத்துடைய 2 நரம்புகள் வெட்டப்படணும்னு பேசுகிறாங்க. தாவூத் அல்-ஸாஹிரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இல்லை 4 உறுப்புகளும் வெட்டப்படணும். அது ஒன்று உணவு குழாய், 2வது தொண்டை குழி, 3வது 4வதும் கழுத்துடைய 2 நரம்புகள் என்று சொல்லி பல கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கிறது. எப்படியோ அறுக்கக்கூடியவங்க சிறப்பாக அந்த மிருகத்தை நோவினை செய்யாமல் நாங்கள் செய்யும் போது உண்மையில் இந்த அமலுக்குரிய கூலி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவான். அறுக்க வரக்கூடியவங்க மிச்சம் பேணுதலாக அந்த கத்தியை நல்லா கூர்மையாக தீட்டு விட்டு மிருகத்தை கிப்லாவின் பக்கமாக சரியாக அதனுடைய தலையை வைத்துவிட்டு, இன்னும் மிருகங்கள் அந்த இடத்தில் இருந்தால் அவைகள் காணாத வகையில் மறைக்க வேண்டும். அது அந்த அமலிலே செய்யக்கூடிய நாங்கள் பேணுதல். அல்லது இன்றைக்கு சர்வசாதாரணமாக அதிகமாக மாடுகள் இருப்பதனால இன்னொரு மாடு அதனை பார்க்க பெரும் அநியாயமாக இந்த இபாதத்தை செய்கிறாங்க. அதனால் செய்யக்கூடிய இபாதத் சிறப்பாக அந்த 4 நாட்களில் நாம் செய்கிறோம். மெதுவாக செய்தாலும் சிறப்பாக செய்யப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அறுக்கக்கூடிய நேரத்தில் வேற எங்கேயும் கொண்டு போய் அறுப்பதை விட தாருல் இஃப்தா அல் உர்துனியா அந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க, சிறந்தது என்னன்னா அயுதஹிய ஃபீ பைத்திஹி, தன் வீட்டிலே மிருகத்தை அறுப்பது, விமஷ்ஹதி அஹ்லிஹி, குடும்பம் பார்க்க அந்த மிருகத்தை அறுப்பது, லியஃப்ரஹு பித்தம்ஹி, அதனை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு அதே நாளாகவே அதே இடத்திலே வயத்தமத்தஉ பில்லஹ்மி வஃபி யௌமின் ஈதி, அந்த யௌமுன் நஹரில் அதே இறைச்சிகளை வெட்டி அன்றைய நாளை ஆக்கி சாப்பிடுவது இது மிக சிறந்தது என்று சொல்லி முகனிலையும் பேசியிருக்கிறாங்க. கடைசியாக இன்றைக்கி அதிகமான ஊரில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தவறு தான், மாட்டை வாங்குவதற்கு முன்னாலே 50,000 ரூபாயோட பங்கு 40,000 ரூபாயோட பங்குன்னு சொல்லி பங்குகள் சேர்க்கப்படுது. இது எந்த வகையிலையும் ஆகுமானது அல்ல. பங்கு சேர்க்கும் போது உதஹியாவுடைய மிருகம் இதுதான் என்று சொல்லி அவருக்கு கட்டாயம் காட்டப்பட வேண்டும்.
அறுத்ததற்கு பின்னால் அவர் பங்கு சேர்ந்திருந்தா அல்லது தனி மாடு ஒரு இடத்தை கொடுத்திருந்தா உங்களோட மாடு அறுக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னாதான் அவரோட முடிகளை நகங்களை கலைந்து கொள்ளலாம். அதனால் இன்னைக்கு அதில் பேணுதலாக இருந்து நேரத்தோட ஒரு தங்களோட கையால் இருக்கிற பணங்களை கொடுத்து அந்த மாட்டை வாங்கி இதுதான் உங்களோட மாடு, இதற்காக பங்கை போடுங்கன்னு சொல்வது தான் சிறந்ததை தவிர தயீன் பண்ணாமல் இது உங்களோட மாடுன்னு சொல்லாமல் வெறுமனை பங்குகளை சேர்த்து இன்னைக்கு சரியான அநியாயங்கள் நிறைய இடத்தில் நடக்கிறது. இது தவறான முறை, இது சரியான ஷரியத்துக்குரிய முறையில் கொண்டு வரப்பட வேண்டும். அதனால் சொல்லப்பட்ட போல அந்த காஃபிர்களுக்கு இந்த இறைச்சியை கொடுப்பதாக இருந்தால் அந்த நியத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். குர்பானிலிருந்து அறவாசி கூலியாக வேலை செய்கிறவனுக்கு கொடுக்க முடியாது. இதே போல் இதனுடைய தோள்களை விற்கவோ அதன் போல கூலியாக கொடுக்கவோ முடியாது. இந்த இறைச்சி கடைகளுக்கு விற்க முடியாது. இது வக்காலத்தாக நியமிக்கப்பட்டால் அவர் பேண வேண்டிய சட்டங்கள் என்ன, யார் நியமித்து வைக்க வேண்டும், எந்த நாட்டின் அடிப்படையில், யார் இருக்கக்கூடிய ஊரின் அடிப்படையில் இந்த மாடு பிறநாளின் தினம் அறுக்கப்பட வேண்டும், அவருடைய பிறநாள் தினமா இவருடைய பிறநாள் தினமா என்ற பல விஷயங்களை பார்த்தோம். அல்லாஹ் தஆலா இவைகளில் சரியான தெளிவை பெற்று அந்தந்த மிருகங்களை அந்த மிருகங்களுடைய வயதின் அடிப்படையில் அறுத்து அந்தந்த மிருகங்கள் எந்த குறைகளும் இல்லாமல் சிறப்பாக இந்த இபாதத்தை செய்து பூர்த்தியாக அல்லாஹ் தஆலா இந்த இபாதத்தின் மூலமாக ஈருலகில் பயன் பெறுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த பாடத்தில் மேலதிகமான சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கேட்டு பிரயோஜனங்களை எடுத்துக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.